அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம வெங்காயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய அன்றாட உணவுகளில் வெங்காயம் பயன்படுத்தாமல் இருக்க மாட்டோம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்படின்னு ரெண்டு வகைகளாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுலேயுமே நிறைய சத்துக்களானது இருக்குது. இந்த வெங்காயத்தை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது தினசரி நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரும் பொழுது நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகுது. நிறைய மருத்துவ குணங்கள் இந்த வெங்காயத்தில் வந்து நிறைந்திருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வெங்காயம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயத்தில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, என்னென்ன வகைகளில் நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா புரதச்சத்துக்கள், தாது உப்புக்கள், விட்டமின்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு ஊட்டச்சத்து ரொம்ப வந்து கிடைக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை எடுத்துக்கணும். பல்வேறு நாடுகளில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை மருந்து பொருளாகவே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பாட்டி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நிறைய வைத்தியத்துக்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. வெங்காயம் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய நன்மைகளோடு இருக்கக்கூடியது. வெங்காயம், சோடா உப்பு ரெண்டையும் சேர்த்து அரைத்து நாய் கடித்த இடத்துலலாம் தடவுவாங்க. வெங்காய சாரை வந்து குடிக்க சொல்லுவாங்க. ஸோ இப்படி செஞ்சால் நாயினுடைய அந்த விஷம் வந்து இறங்கும், அதுக்கப்புறமா நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னா செஞ்சுருக்காங்க. முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்டுக்கு வந்து ரொம்ப முக்கிய பொருளாக அந்த வெங்காயம் தான் இருந்திருக்கு. இன்றைக்குமே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி கடிச்சிருச்சு, தேள் கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வெங்காயத்தை எடுத்து வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மருத்துவ நன்மைகள் இருக்குது. தினமுமே வெங்காயம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பீரியட்ஸ் ப்ராப்ளம் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகும். வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி விளக்கெண்ணெயில் வதக்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சரியாக போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் சின்ன வெங்காய சாறு வந்து கொழுப்பை கரைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உணவு சமைக்கிறதுக்கு, அதாவது சாம்பாருக்கோ எதுவும் செஞ்சாலுமே சின்ன வெங்காயத்தை அதிகமாக பயன்படுத்தினாங்க. அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம இப்போ எடுத்துக்கும் பொழுது அதில் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். கொழுப்பை கரைக்கிற சக்தி இருக்குது. ஸோ வெங்காயத்தை ஒரு மண்டலம் வந்து சாப்பிட்டு வந்தாலே உடல் உள்ள வந்து குளிர்ச்சி கிடைச்சிடும். உடல் எடையும் வந்து குறையும். மூளையும் வந்து நல்ல ஒரு பலம் பெறும். சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த வெங்காயத்தை நீங்கள் நிறைய வகைகளில் பயன்படுத்தலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பழைய சாப்பாட்டுக்கு வெங்காயத்தை வதக்கி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் வயிற்றில் நீங்கள் வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி குணமாயிடும். படை, தேம்பல் இது மேலே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வெங்காய சாரை நீங்கள் பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியாக போயிடும். ஸோ வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெங்காயத்தில் இருக்குது. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இதயத்தில் இருந்து சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாத்துக்கும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி, நார்ச்சத்து, ஃபோலிக் அமிலம், கால்சியம், இரும்புச்சத்து இப்படி எல்லாமே இருக்குங்க. ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தினுடைய வெப்பம் பக்கவாதத்திலேருந்து பாதுகாக்கும். பச்சையாக சாப்பிட்றது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்காயத்தை ஒரு சிலர் பச்சையாக சாப்பிடுவாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளை வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த வெங்காயத்தை நீங்கள் எப்படி வந்து சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வெங்காயம் வந்து பிடிக்காது. ஏன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய காரத்தன்மை தான் அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம். இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய காரத்தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அலைல் புரோஃபைல் டைசல்ஃபைடு தாங்க. இந்த எண்ணெய் தான் அதுக்கு வந்து காரணம். ஸோ வெங்காயத்தை நம்ம நொடிக்கும் பொழுது கண்ணில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா கண்ணீர் வரத்துக்கு காரணமாக இருக்கிறது இதுதான். சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம் ரெண்டுமே ஒரே தன்மை உடையது தான், ஒரே பலனை தான் தருது. ஆனால் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளம். புரதச்சத்து, தாது உப்பு, விட்டமின் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப வந்து சக்தி தரக்கூடியது தான். பல நாடுகளில் வெங்காயத்தை மருந்து பொருளாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வெங்காயத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நமக்கு நல்லது அப்படின்னும் நமக்கு வந்து தெரியணும். வெங்காயம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் நமக்கு பலன்களை கொடுக்கும். ஸோ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக நறுக்கி கொஞ்சமாக இலவம் பிசின தூளெல்லாம் சேர்த்து கற்கண்டு தூளையும் எடுத்து எல்லாம் சேர்த்து பாலோடு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூலக்கோளாறு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து சரியாக போயிடும். அதே போல் தாங்க இந்த வெங்காயத்தை உரிக்கும் பொழுது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த நெடி வந்து ஒத்துக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த வெங்காய நெடி தலைவலிகளை வந்து குறைக்கும்.
வெங்காயத்த வதக்கி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய ஆசன கடுப்பு அப்படின்றது சரியா போகும். மேலும் வெங்காயத்த சுட்டு கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து, நெய் சேர்த்து பெசஞ்சு நீங்க இளம் சூடா வந்து வச்சு, அந்த கட்டி மேல வச்சீங்க அப்படின்னா, அந்த கட்டிகள் எல்லாமே உடனே வந்து பழுத்து உடைஞ்சிடும். உடையாம கட்டி இருக்கு அப்படின்னா, வெங்காயத்த இந்த மாரி செய்யுங்க. வெங்காய சாறு ஒரு சில வயிற்றுக்கோளாறுகள நீக்கும். இது பார்த்தீங்கன்னா, மோர்ல விட்டு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, இரும்பலும் வந்து குறையும். வெங்காயத்த பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெங்காயம் சாப்பிட்டா சளிலாம் பிடிக்காது. நமக்கு தேவையில்லாம இருக்கக்கூடிய சளிய வெளியேற்றி தான் குடிக்கும். வெங்காய சாறையும், வெந்நீரையும் கலந்து நீங்க வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த வெங்காய சாறுல பஞ்சுல நனைத்து கூட நீங்க வந்து உங்களுடைய பல்லோட ஈரலலாம் வச்சுட்டு வரலாம். இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா, பல்லு வலி, பல்லு ஈறு வலி இதெல்லாம் வந்து போயிடும். பெரும்பாலும் வெங்காயத்த சமைத்து சாப்பிட்றது நல்லது. சமைத்து உண்ணா உடலுடைய வெப்பநிலை சமநிலையா இருக்கும். அதனால உடல் சூடு தணியும். வெங்காயத்த அதிகமா ஒரு சிலர் சேர்த்துப்பாங்க. ஒரு சிலர் சாம்பார்ல வெங்காயம் கிடந்தா கூட கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பழக்கம்லாம் ஒரு சிலர்ட்ட இருக்கு. ஆனா வெங்காயம் உடம்புக்கு நல்லது. அதனால தான் வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம அன்றாட உணவுகள்ல எல்லா உணவுகள்லையுமே நம்ம வந்து பயன்படுத்துறோம். தினசரி உணவுகள்ல சின்ன வெங்காயம் செய்யறது இன்னுமே வந்து நல்லது தான். வெங்காயத்த அவித்து தேன், கற்கண்டுலாம் சேர்த்து சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கு வந்து பலத்த வந்து கொடுக்கும். அதேபோல் வெங்காயத்த வணக்கி நீங்கள் வெறும் வயித்துல சாப்பிட்டு வரலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் வந்து தடுத்து கொடுக்கும். வெங்காயத்த நீங்கள் தேன் விட்டு இரவுல வந்து சாப்பிட்டு வரலாம். வெங்காயத்த ஒரு வணக்கிட்டு அதில் தேன் விட்டு சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதும். அதோட கொஞ்சம் பசும்பால் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஆண்மை சம்மந்தமான நோய்கள் எல்லாம் வந்து சரியாக போகும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மருந்து மாத்திரைகள்லாம் எடுக்கிறத விட எளிமையாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருந்துகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ படை, தேம்பல் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களும் இதை வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் பச்சை வெங்காயம் நல்ல தூக்கத்தை தரும். ஸோ பச்சை வெங்காயத்தை தேனில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா தூங்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்லீப்பிங் ஸ்லிப்ட் வந்து எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே போல் வெங்காயம் வயிற்றில் இருக்கக்கூடிய சிறுகுறல் பாதையை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும். இந்த சிறுகுடல் பாதை சுத்தமாகுது அப்படிங்கும் பொழுது ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும். அதனால் வெங்காயத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. தொடர்ந்து புகைப்பிடிக்கக்கூடியவங்க, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா, வெங்காய சாறை ஒரு நாளைக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 வேளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் வந்து சுத்தமாகும். ஸோ இந்த மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. அதே போல் வெங்காய சாரோட கடுகு எண்ணெய் கலந்து கீழ் வாயு காரணமாக மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி நேரத்தில் நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா வலியெல்லாம் குணமாயிடும். நறுக்கிய வெங்காயத்தை முகப்பரு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா முகப்பருவே நீங்கி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. வெங்காய சாரோட கொஞ்சம் உப்பு கலந்து அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மாலைக்கண் நோய் சரியாக போகும். ஸோ ஈவினிங் டைமில் கண்ணு மங்கலாக இருக்குது, சரியாக தெரியல அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து எந்த ஒரு மருத்துவ முறைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஒரு 20-30 நாள் வந்து எடுத்துக்கோங்க. டக்குன்னு 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஜலதோஷம் இருக்கக்கூடியவங்களாம் வெங்காயத்தை முகர்ந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். இதே மாதிரி வெங்காயத்தை அரைத்து நீங்கள் தொண்டையில் பற்று போட்டு வந்தீங்க அப்படின்னா தொண்டை வலி இருந்தாலும் குணமாயிடும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பாம்பு கிடச்சிருச்சுன்னா பதறாதீங்க. பாம்பு கிடச்சிருச்சுன்னா நிறைய வெங்காயத்தை சாப்பிடணும். இதனால் விஷம் இறங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான். செஞ்சுட்டு உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ஹாஸ்பிட்டல் போகாமல் இது மட்டுமே சரியாக போயிடும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வீரியமிக்க விஷயங்கள் அப்படின்றது சரி பண்ணுறது கஷ்டம். இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நீங்கள் நிறைய வகைகளில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பச்சை வெங்காயத்தை நீங்கள் மென்று தின்னீங்க அப்படின்னா காலரா வந்து உங்கள்கிட்ட தங்கவே தங்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களுக்கு இந்த வெங்காயம் பயன்படுது. சின்ன வெங்காயத்தில் இன்சுலின் அதிகமாக இருக்குது. ஸோ நீரிழிவு நோயாளிகள் இதை அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்கரை பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும். அதே மாதிரி தலையில் திட்டு திட்டாக முடி இருக்குது, அங்கங்கே உளுந்து போய் வழுக்கையாக இருக்குது அப்படின்னா சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நறுக்கி நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி நல்லா வளரும். ஸோ முடிக்கு வந்து ஒரு பூஸ்ட்டு கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து வளரும், ஷைனிங்காக இருக்கும், பொடுகு இருந்தாலும் போயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் வெங்காயத்தை வலுப்பு நோய் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வலுப்பு வந்து குறையும். மாரடைப்பு நோயாளிகள், இரத்த நாள கொழுப்பு இருக்கக்கூடியவங்களாம் சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க, கண்டிப்பாக சரியாக போகும். இதெல்லாம் வெங்காயத்தை ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலும் சரி மூளையும் சரி ரொம்ப பலமாக இருக்கும்.
நிறைய விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய வெங்காயத்தை நீங்களும் மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் வெங்காயத்தினுடைய மருத்துவ குணங்கள், பயன்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.